ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்று ஜனவரி 22, 2024 ஒரு வரலாற்று சிற்பமிக்க நாள் சொல்லலாம். அதாவது அயோத்தியில் ராமர் கும்பாபிஷேகம், ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு, சீரும் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லலாம், அங்கே மசூதி இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு தான் கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அங்கே மசூதிக்கு முன்னாடியே கோயில் இருந்ததா நிறைய துறைகளை ஆராய்ச்சி பண்ணி, முக்கியமாக அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணி, அப்போது அகழ்வாராய்ச்சி துறையில் தலைவராக இருந்த முகமது அப்படின்றவர் இங்கே கோயில் இருந்துச்சு அப்படின்னு உலகத்துக்கு ஃபஸ்ட்டு சொன்னவர் அவர் தான். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா நிறைய துறைகளை ஆராய்ச்சி பண்ணி ஆதாரங்களை வெளியிட்டு உறுதிப்படுத்தின பிறகு அங்கே தீர்ப்பு முடிவாகி அப்புறம் கோயில் கட்டி இப்போ கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு போல இன்றைக்கி மாறி இருக்குது. ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எங்கே போடலாம் ஃபுல்லாக ராமர் கோயில் தான். ஸோ இதை வச்சு நிறைய பேர் நிறைய கருத்துகள் நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? முக்கியமாக தமிழ்நாட்டில் சோ கால்டு போராடி இருக்காங்களே, ஸோ அவங்களும் அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி, ஏளனம் பண்ணுற மாதிரி நிறைய முக்கியமாக டேக்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது நம்ம அரசியல் அதெல்லாம் பக்கம் போக போகிறது தேவையில்லை, அது விட்டுருங்க. இப்போ நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே சில பேர் ரஜினி, தனுஷ் பார்த்து சில கேள்வி கேட்குறாங்களாம். அதாவது என்னன்னா, இப்போ ரஜினி அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. முக்கியமாக கிரிக்கெட் வீரர்கள், சினிமா நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் எல்லா துறையிலும் சிறப்பு நட்சத்திரங்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அப்புறம் தனுஷ், ஸோ இவங்களாம் போயிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தேச துரோகம் பண்ண மாதிரி, ஒரு தேசத்துக்கே ஒரு பெரும் குற்றம் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு இவங்க ஒரு கேள்வியை கேட்குறானுங்க. அவ்வளோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்க மத கடவுள், அவங்க வழிபாடு, அவங்க கும்பிட்ற கடவுள். ஸோ அதுக்காக 500 ஆண்டுகள தவம். ஸோ அதை நேரில் பார்க்கணுன்றதுக்காக நேரில் போய் பார்க்குறாங்க. இது அவங்களே தனிப்பட்ட விருப்பம். அவங்க யாரையும் புண்படுத்தலை, எந்த மதையும் தப்பாக பேசலை, யாரையுமே அதை அவமானப்படுத்தலை. அவங்களோட மத வழிபாடு, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க நேரில் போய் பார்க்குறாங்க. அதில் உனக்கு என்ன வலிக்குது? இது என்னமோ இவங்க தேசத்துக்கே பெரிய துரோகம் பண்ண மாதிரி, நாட்டுக்கே ஒரு பெரும் குற்றம் பண்ண மாதிரி இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இதே ரஜினி இப்போ ஏரமன் கூட சமீபத்தில் தர்காவுக்கு போனார். ஸோ அப்போ எங்கே போச்சு உன்னுடைய இந்த அறிவு, அந்த மதச்சார்பு அற்ற ஒரு தன்மையில எங்கே போச்சு? இப்போ சொல்கிறல ரஜினி மதவெறி கொண்டவர், அதனால தான் ராமர் கோயில் இப்போ நான் சொல்கிறேன்ல. அப்போது ரஜினி தர்காவுக்கு போகும்போது எங்கே எண்ணத்தை பிடிங்கிட்டு இருந்த நீ? அப்போ கேட்டுக்கணும் இல்லையா? பார்த்தீங்களா ரஜினி தர்காவுக்கு போகிறாரு, இவர் ஒரு மதவெறி கொண்டவர்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லா கேட்டுங்க மக்களே, நம்ம எந்த மதத்துக்கும் எதிரானவன் இல்லை. ஜஸ்ட்டு அவனுங்க வைக்கிற கேள்விக்கு பதில் கொடுக்குறோம், அவ்வளோதான். நமக்கு எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவனுக்கு சொல்கிற கேள்விக்கு பதில். ஏன்னா அவனுங்க சொல்கிறாங்களே, இப்போ ரஜினி சாமி கும்பிட்றாரு, அதனால அவர் மதவெறி கொண்டவர், அவர் சங்கி அப்போலாம் சொல்கிறீங்களே. இந்த பக்கம் விஜய் யாரும் உங்களுக்கு தெரியுமில்ல, அவர் தொடர்ந்து எல்லா படத்துலையும் கிறிஸ்தவத்தை தான் முன்னிறுத்துவார். நம்ம அதுக்கு எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அதோடைய வழிபாடு, அதோடைய நம்பிக்கை, அதோடைய விருப்பம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் படத்தில் பண்ணுறாரு. அது நம்ம எதுவும் கேட்க தேவையில்லை. ஓகேங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் அவருடைய நோட்பேல ஜோசப் விஜய் தான் இருக்கும். ஆனால் படத்தில் தளபதி விஜய்னு, அண்ணன் பவர்டி உள்ளே தளபதினு அப்படியே டைட்டிலாம் போட்டு தளபதி விஜய்னு வரும். ஆனால் நோட்பேடில் ஜோசப் விஜய்னு இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே அவர் கிறிஸ்தவத்தை எப்படி முன்னிறுத்த நமக்கு தெரியும். நம்ம அதை பற்றி கேள்வி கேட்கப்படுறதில்ல. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் விஜயை பார்த்து, விஜயே மதவெறி கொண்ட விஜயேன்னு கேட்டிருக்கியா? கேட்டது கிடையாது. ஏஆர் ரஹ்மான் உலகத்தில் எத்தனோ தர்காவுக்கு போயிருப்பாரு, ஒரு நாள் கேட்டிருப்பியா எதுக்காக தர்காவுக்கு போறீங்கன்னு கேட்டிருக்கியா? கேட்டது இல்லைல்ல. யுவன் சங்கர் ராஜா கல்யாணம் பண்ணுறதுக்காக இஸ்லாமத்துக்கு மாறினாரு, கேட்டிருக்கியா? மதவெறி கொண்ட யுவன் சங்கர் ராஜான்னு கேட்டிருக்கியா? கேட்டது கிடையாது. அங்கெல்லாம் எதுவுமே கேட்டது இல்லையா? இங்கே எதுக்கு இது பிடிக்கிட்டு இருக்கிற? இவங்க நம்பிக்கை, இவங்க போகிறாங்க, இங்கே மட்டும் நீ பிடிக்கிட்டு இருக்கிற மதவெறி கொண்டவரே அப்படி இது பிடிக்கிட்டு இருக்கிற? இதே ரஜினி தான் இன்னும் 2 வாரம் கழிச்சு லால் சலாம் வரப்போகுது. அதில் அவர் கேட்டான் தெரியுமா உங்களுக்கு? சொல்லவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதான் ரஜினி சார். அங்கே தர்காவுக்கும் போவார், இங்கேயும் போவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா மொழியும் ஒன்றா தான் பார்க்குறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஆன்மீகவாதி அவர். ஓகேவா? ஸோ அதனால அவர் அந்த 500 ஆண்டுகளை தவன் தான் போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, 500 ஆண்டுகளை வெற்றின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு அவர் ஆழ்ந்து போகிறாரு. ஸோ அது ஒரு தனிப்பட்ட இருப்பாங்க. அது பிடிச்சிக்கிட்டு நீ சங்கி சாமி கும்பிட்றோம், சங்கினா சர்ச்சைக்கு மசூதி போகிறோம் என்னடா சொல்லுவீங்க? ஓகேங்களா? அப்போ சாமி கும்பிடலாம் சங்கி, சாமி கும்பிடலாம் கெட்டவன்னு சொன்னால், அப்போ இந்த பக்கம் இந்த மதத்தை கும்பிடாரவங்க என்ன சொல்லுவேன்? நீங்களாம் என்ன மதச்சார்பு அற்ற தன்மையை பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தானே மதவெறியே இருக்குது. இந்த சோக்கால்டு போலீஸ்ல. ஸோ இவனுக்குள்ள அந்த மதவெறியே இருக்குது, மூழ்கி கிடக்குது. ஸோ இதை அவன் வெளிக்காட்டி இங்கே இருக்க நிறைய பேர் சங்கியாக மாற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஓப்பனாக சொல்லலாம், அதை நம்ம பயமே கிடையாது. நம்ம சங்கின்னு கேட்டால் நம்மளாம் சங்கி கிடையாதுங்க. ஆனால் இங்கே நிறைய சங்கிகளை இவங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க இதுமாரி மதச்சார்பு அற்ற மாதிரி காட்டி சாமி கும்பலாம் சங்கி, சாமி கும்பலாம் வேற்றுக்கிறதாள், சாமி கும்பலாம் கெட்டவன் சொல்கிற மாதிரி வெள்ளை காட்டி இங்கே இருக்கணும், சும்மா இருக்கணும், கோவத்தை உண்டாக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் அந்த ராமர் கோயில் கோவில்ஸில்
சச்சின், விராட் கோலி, ஜடேஜா, ஸோ இவங்க தான் இருக்காங்க. அவங்கள தாண்டி என்ன கீழ்ச்சி நாட்டுக்காக? ஆ ஒன்னால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. 5 பைசா பிரயோஜனம் கிடையாது நாட்டுக்காக. ஒரு 10 ரூபாய்க்கு நெட் பேக்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவரு ஏன் போனாரு? இவரு ஏன் போனாரு? இவரு மதவெறி கொண்டவரு, இவரு சங்கி, இவரு வந்து தேச துரோகம் பண்ணிட்டாருன்னு கமெண்ட் தான் போடுற, போஸ்ட் தான் போடுற. ஆனா அங்க நம்ம நாட்டு பெருமையை உலகத்துக்கே அறிய வச்சவங்க சச்சின், விராட் கோலி, ஜடேஜா, ரஜினிகாந்த்லாம். ஸோ இவங்களாம் அங்க போறாங்க. ஆனா 5 பைசா பிரயோஜனம் இல்ல. நீ என்னடா உட்காந்துக்கிட்டே வந்து அவங்க நாட்டுக்கு வந்து எதிரானவங்க சொன்னா மண்டையில மூளை கிடையாது, மாட்டு சிறந்தாங்க சொல்ல முடியும். ஒருத்தன் போஸ்ட் போட்டிருந்தான். நம்ம வந்து அந்த போஸ்ட்டோட பார்த்தோம். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, என்னது ட்விட்டர்ல வந்து இவன் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளர் ஓகேங்களா? ஸோ நல்லா கேட்டுங்க, இவன் வந்து கடவுள் மறுப்பாளர் தான் ஓகே. இவன் வந்து போட்டிருந்தான். இன்று முதல் வரிசையில் அயோத்தியில் ரஜினி. 2 வாரம் கழிச்சு லால் சலம் படத்தில் ரஜினி. பாருங்க இவர் வந்து 2 மதத்துலயும் இருக்காரு. இவர் வந்து காட்டியும் தராரு, கூட்டியும் தராருன்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்லாம் போட்டு அப்படியே கிரிமி பண்ணியிருந்தானுங்க. ஸோ நம்ம போய் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேப்பா ரஜினி வந்து மதத்தை வச்சு கேம் விளையாடுறாரு. ஸோ அதெல்லாம் ஓகே இருந்துட்டு போட்டோம். வி திராவிடியன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. முதல்ல திராவிடியன்ஸ்னா யாருன்னு தெரியுமா? கடவுள் மறுப்பாளர் தான் திராவிடியன்ஸ் ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கடவுள் பிடிக்காது. ஸோ அதுதான் திராவிடியன்ஸ் ஓகேங்களா? அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. ராமர் சிலை வந்து முருகர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து குழந்தை வழியில் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து முருகர் சிலை மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது காமன் பீப்புள்ஸ் பேசுறாங்க. அது ஓகே விட்டுருங்க. இவங்களுக்கு கடவுளே கிடையாது. கடவுள் மறுப்பு. இவங்க எதுக்காக அந்த சிலை வந்து முருகர் மாதிரி சொல்றீங்க? அப்ப முருகர் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்ப முருகர் உங்களுக்கு பிடிக்குமா? டேய் உங்களே ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்க முடியல. ஒரு கடவுள் ஸ்டாண்டர்ட்லயே உங்களால இருக்க முடியல. ஒரு சமயத்துக்கு ஏத்த மாதிரி கேம் விளையாடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துகிட்டு நீங்க எதுக்காக ரஜினி குறை சொல்றீங்க? அவரு ஸ்டாண்டர்டா அவர் இதுல கரெக்டா இருக்காரு. அவர் எந்த மதத்தையும் யாரையும் எதுவும் துன்புறுத்த மாதிரி பேசுனதே கிடையாது. ஓகேவா? அதுதான் ரஜினி. அவர் அங்க தர்காக்கும் போவாரு, எங்கேயும் வருவாரு. ஸோ அதுதான் ரஜினி. அதை விட்டுட்டு நீ வந்து அவரு சாமி கும்பிட்டாரு பாத்தியா? மதவெறி பிடிச்சவன் சொன்னா, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இவனுக்கு வந்து இங்க இப்படி கத்திட்டு கிடக்குற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு அங்க வந்ததுக்காக பாத்தீங்கன்னா, பிரதமர் வந்து வணக்கம் வச்சு நன்றி தெரிவிக்கிறாரு. ஸோ அதுதான் ரஜினி சார். ஸோ அதுதான் அவர் லெவல். நீ என்னத்த கத்துனாலும், என்னத்த புடுங்கினாலும் அவருடைய கால் முடிவுல அசைக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ அதற்கான சான்று தான் இன்னைக்கு நடந்தது. ஓகேங்களா? இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய மக்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அடிமுட்டாலாம் மாத்துறானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து சாமி கும்பிட்டாலே தீவிரவாதி, சாமி கும்பிட்டாலே அவன் நாட்டுக்கு வெறுப்பானு சொன்னா அது மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். டேய் அப்ப சாமி கும்பிடா எப்படின்னா அப்ப அந்த பக்கம் போறான்னு நீங்க தான் கேட்கணும். ஓகேங்களா? ஆனா எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒண்ணுதான். நம்மலாம் ஒண்ணா இருக்கிற இந்த நேரத்துல வந்து இப்படி தேவையில்லாம வந்து இந்த ராமர் கோயில் விஷயம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பண்ற சர்ச்சை இருக்குல்ல, இது வந்து எங்க போய் முடிய போய் தெரியல. தேவையில்லாத சர்ச்சைலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அவங்க வழிபாடுங்க, அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதுங்க விட்டுறணும். அது அவங்களுடைய விருப்பம். அவங்க வேற மதத்தை தான் திட்டிட்டு அங்க போய் இப்ப ரஜினி வந்து ஒருவேளை வந்து அங்க போய் பேட்டி கொடுத்துட்டு பாத்தீங்களா எங்க மசூதி இடிச்சிட்டோம், மசூதி இடிச்சு அங்க வந்து கோயில் கட்டுறோம், நாங்க தான் பெரியவர் சொன்னா நீ அப்ப சொல்லலாம் மதவெறி கொண்டவர்னு சொல்லலாம். அவரு என்னுடைய கடவுள் நான் போய் வணங்குறேன்ட்டு போய் வாங்கிட்டு வராரு. அவரு பிடிச்சி நீ சொல்லிட்டு இருக்கலாம் வந்து ஒரு அடி முட்டாள்தான் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.